வேதியியல் விதிகளை மனனம் செய்துவிட்டு கவிதையை தனனம் செய்கிறாள். பாவமாயிருந்து பரீட்சை எழுதிவிட்டு தவமாயிருந்து கவிதையும் எழுதுகிறாள். யார் இவள்? அவள்தான் நம் இந்த விழாவின் நாயகி கவிதாயினி கௌசி கந்தசாமி. கௌசி கந்தசாமி ஃபஸ்ட்டு எப்படி எனக்கு அறிமுகம்னா, ஒரு வலைத்தளத்தில் தான் இப்போ மீட் பண்ணிட்டோம். சும்மா ஜஸ்ட்டு பேசுகிறது, கவிதையோட பற்றி பேசுகிறதோட சரி. நான் முதல்ல நோட் பண்ணது கௌசி கந்தசாமி. இந்த கந்தசாமி யாருன்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். இந்த கந்தசாமி யாருன்னு அப்படி கடை செஞ்ச பிறகு தான், யாருமே அவங்க அப்பா பேரை பின்னாடி போட மாட்டாங்க, யாரும் இப்போ போடுறதில்ல. கௌசி அழகாக எடுத்த உடனேமே அவள் இமெயில் ஐடியிலும் சரி எல்லாத்துலேயுமே சரி கௌசி கந்தசாமி அழகாக போட்டிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது வாழ்த்துறது ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவர் எப்பயுமே கௌசியோட கூடவே இருக்கிறவர். பாவமாக பரீட்சை எழுதும் போதும் சரி, தவமாய் கவிதை எழுதும் போதும் சரி, ஒரு காதலன் கூட சொல்லலாம். அதாவது இங்கே சார் பேசும்போது சொன்னாங்க, ஒரு அந்த காதலன் தமிழாக இருக்கலாம் இல்லை தமிழனாக இருக்கலாம் அப்படின்னு. அது வேறு யாரும் இல்லை, அவள் வைத்திருக்கும் பேனா. அறிஞர்களுக்கெல்லாம் தெரியும், அவங்களுடைய பேனாவை ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாப்பாங்க. அதே மாதிரி அந்த பேனாவோட ஒரு நேசம் இருக்கும். அந்த நேசத்தோடு உருவானது தான் இந்த குழந்தை. ஒவ்வொரு கவிதையும் ஒரு பிரசவ வலிக்கு அப்புறம் வர்ற மாதிரி ஒரு கவிஞனுக்கும் அது தெரியும். ஒரு கவிதை மனசில் அதை ஒரு பேப்பரில் எழுதி அதை திருத்தி கடைசியாக கொண்டு வரும்போது அது முழு உருவம் பெறும்போது அதோட தெரியும் அது ஒரு பிரசவ வலி. ஸோ இதை குழந்தைன்னு சொன்னது இதோடையும் ஒத்து போகும். அடுத்து நிறைய பேர் பேச இருக்காங்க. ஸோ ஒரு சின்னதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு சின்ன குறை மட்டும் இருந்துச்சு எனக்கு இந்த புக்கில். ஏன்னா கௌசி நிறைய புகைப்படம், அதில் நல்ல தேர்வு செய்யக்கூடிய நல்ல அறிவு இருக்குது. நான் அந்த ஒரு கவிதைக்கும் ஒரு பிளாகில் ஒரு புகைப்படம் போட்டிருப்பாங்க, அதை நான் பார்த்துருக்கேன். அதில் ஒரு ஆழமான ஒரு கருத்து, அந்த கவிதையை தழுவி வர்ற ஒரு இது இருக்கும். ஆனால் இந்த புக்கில் அது மிஸ்ஸிங். ஒரு கவிதையிலும் மேலே அது போட்டிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினச்சிருந்தேன். அது கொஞ்சம் ஒரு சின்ன ஏமாற்றம். இருந்தாலும் பரவாயில்லை, முதல் குழந்தை தானே, அதனால் பிறந்த மேனியாய் கருப்பு வெள்ளையோடு பார்க்கறதில் அதுவும் மகிழ்ச்சி தான். ஸோ இந்த கவிதையாணி 16 பெற்று பெருமாள் வாழ்கன்னு வாழ்த்தி நிறைவு வருகிறேன். நன்றி, வணக்கம். முதல் மேடை என்ற அறிமுகத்தோடு வந்தாலும் கூட நன்றாய் கவிதைகளை வாசித்து நேசித்து வாழ்த்துரை வழங்கிய நண்பருக்கு நன்றி. தொடர்ந்து ஈரோட்டிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிற எஸ்கே ராஜேந்திரன் அவர்களை வாழ்த்துரை வழங்கிட வருமாறு அன்போடு மேடை கலைக்கின்றோம். விழா தொடங்கிய பின்பு இடையிடையே வந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய உறவுகளையும் நட்புகளையும் வரவேற்று மகிழ்கின்றோம். தற்பொழுது வாழ்த்துரை வழங்கிட வருகிற எஸ்கே ராஜேந்திரன் அவர்கள். அவையோர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழா நாயகி செல்வி கௌசி கந்தசாமி அவர்களின் கவிதை நூலான இயல்பும் மரணம் என்ற கவிதை நூலுக்கு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பிக்க வந்துள்ள அனைத்து பெரியோர்களுக்கும் இந்த வாய்ப்பினை கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்து ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாகவே ஆங்கிலத்திலே அதிக பேசி பழக்கப்பட்டதால் தமிழில் எனக்கு கொஞ்சம் சிரமமாக உள்ளது. அதை நான் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றேன். இருந்தாலும் அன்பு செல்வியின் ஒரு சிறந்த முயற்சிக்கு நான் வாழ்த்து தெரிவிக்க விரும்பி வந்துள்ளதால் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு சமீபகால மாணவர்களிடையே ஒரு வருத்தம் உண்டு. எங்களுடைய காலத்திலே ஆங்கிலத்துக்கு ஒரு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து ஆங்கிலம்தான் ஒரு உயர்ந்த நிலை, தமிழ் என்றாலே இரண்டாம் நிலை என்றே வளர்க்கப்பட்டு வந்துவிட்டோம். அந்த பாதிப்பானது எங்களுடைய தலைமுறை மட்டும் போய்விடவில்லை,
அடுத்த தலைமுறையினர் பாதிக்கப்பட்டுவிட்டு இன்று வரை ஆங்கிலமே பிரதானம் என்றும் தமிழ் இரண்டபட்சமாக உள்ள நிலையிலே படைப்பு நூல்கள் படைப்போ அல்லது கருத்து பரிமாற்றமோ அனைத்தும் ஆங்கிலத்தே உள்ள நிலையை தான் இப்போ காண்கின்றோம். இந்த நிலையிலே இப்போது இருக்க மாணவர்கள் மத்தியிலே ஒரு ஆரோக்கியமான சிந்தனை உள்ளதா, ஒரு நம்முடைய பண்பாடு, நம் குடும்பம், நம்முடைய சமூகம் இதன் மேல் ஒரு பற்று உள்ளதா என்று கேட்டோமேனால் அதன் பதில் எதிர்மறையாக இருக்கும். இத்தகைய தருணத்திலே செல்வி கௌசி கந்தசாமி அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிடுகின்றார் என்று சொன்ன உடனே நான் வீட்டிலே சொல்லிவிட்டேன், நிச்சயமாக நாம் அங்கே செல்ல வேண்டும். அங்கே வந்துகின்ற அறிஞர் பெருமக்களிடம் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த விழாவிற்கு வந்துள்ள பெரியவர்களை அவசியம் பார்க்க வேண்டும் என்று நான் கிளம்பி வந்துவிட்டோம். இந்த நிலையிலே ஒரு புத்தகம் படைப்பு என்பது பெரிய விஷயம். அதிலும் கவிதை படைத்து அது நூலாக வெளியிடுகின்ற அளவுக்கு தனக்கு உள்ள புலமையும் தன்னுடைய அறிவையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு மாணவ பருவத்திலே ஒரு கதாநாயகி இங்கே உருவாகியிருந்தால் அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அதை நம்ம அனைத்து வகையிலுமே நாம் அதை பெருமைப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். நான் இன்னமும் அந்த புத்தகத்தை படிக்கவில்லை. நிச்சயமாக அந்த குறையை போக்கும் அளவிற்கு இங்கே உள்ள ஆன்றோர்கள் சரியாக எடுத்துரைத்தார்கள். அவர்கள் அனைவரும் நன்றி தெரிவித்து, இது செல்வி கௌசி கந்தசாமி அவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு தன்னுடைய சக நண்பர்களுக்கும் அடுத்த வரக்கூடிய இளைய பாரதத்திற்கும் சரியான ஒரு முன்னுதாரணமாக இருந்து அந்த பாதையிலே அனைவரும் செல்ல வேண்டும். நம் தமிழின் பால், நம்முடைய இனத்தின் பால், நம்முடைய பண்பட்ட வாழ்வை வாழ்வதற்கு இவர் ஒரு முன்னோடியாக திகழ வேண்டும் என்று தெரிவித்து, இது போன்ற நிறைய படைப்புகளை படைக்க நான் என்னுடைய மரண வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு விடைபெற்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. வாழ்த்தறி வழங்கிய ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அவருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கிடுமாறு அன்போடு வேண்டுகிறோம். ஓகே, இது மிகச் சிறப்பான தகவல். அவர் வாழ்த்துறை வழங்கியதோடு அல்லாமல் கவிஞரை கௌரவிக்க விரும்புகிறார். அவருடைய துணைவியார் மருத்துவர் ஆர் சவிதா ராணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தம்பதி சமேதராக வந்திருந்து கவிஞரை வாழ்த்த முற்படும் இவர்களை நாம் வாழ்த்துகிறோம். உள்ளமாற வாழ்த்திய உறவுகளுக்கு நன்றி. 11வது புத்தகமாக நாமும் படிக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த கவிதை நூலை வாசித்து அது குறித்து தங்களுடைய விமர்சனங்களை தெரிவிக்க அநேகம் பேர் விரும்புவதை அறிந்தோம். அதனால் இந்த அறிவிப்பை வெளியிடுகிறோம். இந்த கவிதை நூல் இந்த அரங்கிலே விற்பனைக்கு வைக்கப்படுகிறது. ஒரு நூலினுடைய விலை 50 ரூபாய் மட்டும்தான். வாசிப்பதில் உடன்பாடு இல்லாதவர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கிற இளம் சிறார்களுக்கு வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த நூலினை வாங்கி செல்லுமாறு அன்போடு வேண்டுகோள் விடுத்து, தொடர்ந்து நாமக்கல் வட்டார மக்கள் நன்கு அறிந்த ஒரு நண்பர், கவலைகளை மறக்க வேண்டுமானால் இவரை நாம் நினைக்க வேண்டும், செல்லும் இடமெங்கும் மகிழ்ச்சி விதைகளை தூவி செல்லுகிற ஒரு நண்பராக திகழ்கிற மகிழ்ச்சி மன்றம் ராஜேந்திரன் அவர்கள் தற்பொழுது வாழ்த்துரை வழங்கிட வருகின்றார். அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். என்னங்க நான் வாக்கில் வணக்கம் சொல்கிறேன், ஒருத்தர் வணக்கம் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாம் ஒரு முடிவோடு இருக்கீங்களா? மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். ஒரு மகிழ்ச்சி மன்றத்திலிருந்து வந்து ஒரு பேச வந்திருக்கிறோம்னா இன்னும் கொஞ்சம் கரவாசையெல்லாம் பெருசாக இருக்கணும், கொஞ்சம் நல்லா சிரிக்கலாம். எல்லாம் அப்படியே டல்லாக புரட்டாசி மாதம் முடிஞ்சு இப்போ தான் ஐப்பசி தொடங்கி இருக்குது. இன்றைக்கி எல்லாம் அப்படியே ஒரு காலையிலேருந்து ஒரு விருந்து சாப்பிட்ருப்போம். இப்போ எல்லாம் கொஞ்சம் உட்காந்துருக்கிறீங்க, முகத்துலலாம் கொஞ்சம் சிரிப்பு இல்லை. மகிழ்ச்சி மன்றம் என்பது சிரிப்பு யோகா
சிரிப்பு யோகாவாக மாற்றி மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை சமுதாயத்துக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய அருமை நண்பர் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் செல்லும் இடமெல்லாம் சிரிப்பு ஓசையால் மக்களை குளிர்வித்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நீங்கள் எல்லாம் சிரித்து முடித்த பிறகு நான் வாழ்த்துறைக்கு செல்லலாம் என்றிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் சிரிக்க தயாராக இருக்கீங்களா? இன்னும் ஒருத்தர் பேசவே மாட்டேங்கிறீங்களே. சிரிக்க தயாராக இருக்கீங்களா? ஓகே. ஏன்னா கொஞ்சம் நகைச்சுவையே தேவை. தமிழ் அற்புதமான விஷயம் நகைச்சுவை. அந்த சுவைக்கு அப்புறம் வாழ்த்து சுவைக்கு போகலாம். சிரிக்க தயாராக இருக்கீங்களா? ஓகே. சிரிப்பில் ரொம்ப அட்டகாஷியா அப்படிங்கிற ஒரு சிரிப்பு, அற்புதமான ஒரு சிரிப்பு இருக்குது. நல்லா வாய் விட்டு சிரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அந்த பயிற்சியை இப்போ நான் உங்கள் முன்னால் செஞ்சு காட்டுறேன். இதை பல ஊர்களில், பல கல்லூரிகளில், பல முகாங்களில் எல்லாம் நான் நடத்தி பரிசு பெற்றிருக்கிறோம், நடத்தி கொண்டிருக்கின்றோம் மன அழுத்தத்தை போக்குவதற்காக. இப்போ நீங்கள் என்னோட சேர்ந்து இதை செய்ய போகிறீங்க. செய்கிறீங்களா? சிரிக்கிறதுக்கு நல்லா உற்சாகம் வேணும். கொஞ்சம் முடியல. ஸோ எல்லாரும் கொஞ்சம் இதயத்து பக்கம் கொஞ்சம் கை வச்சுக்கலாம். அப்படி கொஞ்சம் நெஞ்சு பக்கத்தில் கொஞ்சம் கை வைங்க ப்ளீஸ். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. இப்படி வைங்க கொஞ்சம். மேடையில் இருக்கிறவங்க வைக்கலாம். ஐயா நம்ம தலைமை ஐயா அவர்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ நேரத்தில் கொஞ்சம் சிரிப்பு அவசியம். கொஞ்சம் கைகள் வைக்கலாம். கொஞ்சம் உணர்ந்து பார்க்கலாம் சிரிப்பு உணர்வு எப்படி நமக்குள்ள வேலை செய்யுதுன்னு. ஓகே. பி லாஃப் டோட்டலா சிரிக்கலாம். கண்டினியூ. உங்களுக்கெல்லாம் லாஃப்டர் தெரப்பி கொடுத்து உள்ளெல்லாம் சிகிச்சை பண்ணால் தான் சிரிப்பீங்க போல இருக்கு. சரி, ஒரு பாடல் மூலமாவது சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுறேன். துன்ப வரும் வேளையில் சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர். சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாலுமுகம் சிவக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. இது மேல்புறத்தில் இனிப்பு, கீழ்ப்புறத்தில் கசப்பு. இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. ஓ ஒன்று சிரிப்பே வரல. எல்லாரும் மன அழுத்த பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். தயவு செஞ்சு எங்கள் மகிழ்ச்சி மன்றத்துக்கு வாங்க. உங்களை நல்ல மனவிட்டு பயிற்சியால் சிரிக்க வைத்து அதன் மீது தியானம் செய்து வைத்து மனதை ஒரு கோவிதலாக மாற்றக்கூடிய ஒரு கலைதான் சிரிப்பு யோகா. ஓகே. இங்கே ஒரு அற்புதமான விழா நடந்து கொண்டிருக்கின்றது, நூல் வெளியீட்டு விழா. இதற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்மளது செல்வநாயகம் சார் அவர்களே, மற்றும் வேலவன் சார் அவர்களே, தேவேந்திரன் சார் அவர்களே, மற்றும் வாழ்த்துறை வழங்கி வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றேன். இது ஒரு அற்புதமான நிகழ்வு. கௌசி கந்தசாமி எழுதிய இயல்பும் முரணும் என்ற ஒரு நூல். நான் இந்த நூலை வாசித்து பார்த்தேன். நானும் ஒரு எழுத்தாளன், ஒரு கவிஞன் என்ற முறையில் இதை முழுமையாக வாசித்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு அற்புதமான மனம், ஒரு ஆற்றல் ஒடுங்கி ஒரு தியான நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன். இந்த வாய்ப்பை உருவாக்கிய கௌசி அவர்களை இந்த நல்ல நேரத்திலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவருடைய நூலிலே ஒரு இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள், முதுமை பருவம் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு குறிப்பிட்டிருக்கக்கூடியதை நம்மளுடைய நவோதயா சார் அவர்கள் கூட, முதல்வர் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள். என்னுடைய மகனும் படித்துட்டு அவனும் ஒரு நல்ல பேச்சாளர், என்னுடைய 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு. அவர் இங்கே வந்திருக்கார். அவர் நூலை படிச்சுட்டு கேட்டார், பணம் இருந்தும் நேரம் இருந்தும் உழைக்க தெம்பின்றி காத்து கொண்டிருக்கின்றேன் பேர குழந்தைகளின் வரவிற்கு அப்படின்னு முடிச்சிட்டாங்களேப்பா, அன்சோவான் போட்டிருக்காங்களேப்பா, ஏன்ப்பா அந்த அக்கா அப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்டான். இன்றைக்கி நம்ம நாமக்கல் மாவட்டத்தில், கொங்கு தேசத்தில் எடுத்துக்கிட்டால் ஒரு பெரிய பிரச்சனை. எல்லா குழந்தைகளும் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை மீறி போனால் போதுன்னு 2வது குழந்தை இருக்கும். எல்லா குழந்தைகளையும் படிக்க வச்சு எங்கே அனுப்பிச்சிட்டாங்க? எங்கே அனுப்பிச்சிட்டோம்? எல்லாம் ஃபாரின் போயிடுச்சுங்க. எங்கள் மாப்பிள்ளை எங்கே இருக்கிறாரு? துபாய். மாப்பிள்ளை எங்கே இருக்காரு? கலிஃபோர்னியா, லண்டன். அப்படி சொல்கிறப்ப பார்க்கணுமே, அப்போ நல்லா தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் வயசான பிறகு நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது, பேர குழந்தைகளை கொஞ்சலான்னு பார்க்கும் பொழுது அந்த குழந்தைங்க எங்கே இருக்காங்க? எனக்கு தெரியும், இன்றைக்கி நம்ம நல்லிபாளையத்துலேயும் என்னுடைய முகநூல் நண்பர் அருள் கூட அங்கே வந்திருக்கார். அவருக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய சமுதாயம் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த முதுமை காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளை கொஞ்சம் முடியல, பையனை பார்க்க முடியல, மகனை பேச முடியல. அந்த ஏக்கம் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்களா இல்லைங்களா? உண்மையை சொல்லுங்கள். எல்லாத்தையும் படிக்க அனுப்பிச்சி வச்சிடும். அந்த அழுத்தத்தை தான்ப்பா பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அவருக்கு எடுத்து சொல்லிவிட்டு நான் சொன்னேன், அப்பா நீங்களும் ஒரு கவிஞர் தானேப்பா, அந்த இடத்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எனக்கு புரிகிற மாதிரி எழுதுங்களேன்னா ஒரு சின்ன கவிதையை அந்த இடத்துல உடனே எழுதி கொடுத்தேன். காத்து கொண்டிருக்கின்றேன் பேர குழந்தைகளின் வரவிற்கு. இது கவிசி முடிச்சிட்டாங்க. கொஞ்சி மகிழ பேர குழந்தைகள் கடல் கடந்த நாட்டில் கணனியோடு வாழ்கிறார்கள், கணனியோடு வாழ்கிறார்கள். கண்ணீரோடு வாழ்வு முதுமை பருவம் எனக்கு எங்கு.
ஒரு நாள் காணொளி மூலம், காணொலினா தெரியுங்களா, அங்கே இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இதை ஆன் பண்ணி வச்சு டைவா லீவில் 2 பேரும் பேசிக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி தான் உலகமே நடந்துகிட்டு இருக்கு. காணொலி மூலம் முதுமை பருவம் கண்ணீரோடு காணொலி மூலம் கண்டேன் பேர குழந்தைகளை. பேரன் சொன்னான், பாட்டி முத்தமிடு என்றான். முத்தமிட்டேன் இரும்பு திரையை, இதயத்தை இரும்பாக்கி. ஒரு கைத்தட்டலாமே. இன்னைக்கு இந்த உணர்வு ஒவ்வொரு இடத்துல இருக்குதுப்பா. அதை தான் நம்ம கௌசி இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்கப்பா என்று விளக்கமாக அவனுக்கு நான் எடுத்து சொன்னேன். இதை நூலை படிக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதிர்ச்சியையும் ஒரு பக்குவத்தையும் அவர்கள் இதை சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். முதலில் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா கௌசி இப்போ நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் கேட்போம், நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா அப்படின்னு கேட்போம். என் பையனெல்லாம் கேட்டால் உடனே சொல்லிடுறான், நான் 2 பேர்த்து பிள்ளையும் இல்லை அப்படின்றான். ஏன்னா எங்கள் பாட்டி பிள்ளை, எங்கள் பாட்டி செல்லம் அவன் அப்படின்றான். ஆனால் கௌசி அவங்க அம்மா செல்லம் போல இருக்குது. எடுத்தோடனே அன்னைக்கு தொடங்கி அப்பாவுக்கு முடிச்சிருக்காங்க. அவர் கந்தசாமி சார் என்னுடைய தொழில் நண்பர். அவர் ரொம்ப சொல்லும் பொழுது, என்னுடைய மகளுடைய வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நான் உங்கள் குடும்ப விழாவிற்காக நான் வரவில்லை, ஒரு தமிழச்சியை வாழ்த்துவதற்காக நான் நிச்சயம் அந்த விழாவில் நான் இருப்பேன் என்று சொன்னேன். ஒரு இளம் தமிழச்சியாக, ஒரு தமிழ் உணர்வோடு இன்று வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கௌசி கந்தசாமி அவர்களை மனமாற நாம் எல்லாம் வாழ்த்த வேண்டும். இந்த இயல்பும் முரணும் என்ற ஒரு தலைப்பை ஒட்டி என் அறிவை கொஞ்சம் தீட்டி பார்த்தேன். ஒரு கவி எனக்குள் மலர்ந்தது. கடவுள் வானவெளியானவர், இது இயல்பு. பல கடவுள் பல மதங்கள், இது சொல்லுங்களேன் முரண். பல கடவுள் பல மதங்கள், இது முரண். அன்பு அமைதி ஆனந்தம் மனதுக்குள்ளே, இது இயல்பு. புறத்தே தேடி அலைகிறோம் நாம், இது முரண். அரசியல் என்பது தன்னார்வ தொண்டு, இது இயல்பு. ஊழலுக்காகவே அரசியலானது, இது முரண். இந்தியா வல்லரசாகத்தான் உள்ளது, இந்தியா நல்லா புரிஞ்சுக்கணும், இந்தியா வல்லரசாகத்தான் உள்ளது, இயல்பு. கருப்பு பணத்தால் வளரும் நாடாகவே இருப்பது முரண். கவிஞர் கௌசி சாதித்திருப்பது உண்மை, இயல்பு. நீங்கள் எல்லாம் கைத்தட்டாமல் இருப்பதுதான் முரண். தியானமும் அமைதியும் நம் இயல்பு, முயலாமையும் தன்னம்பிக்கையும் தான் முரண். இளைஞர்களே வந்திருக்கக்கூடிய மாணவர்களாக குறிச்சிக்குங்க, நம்ம எல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள் தான். முயலாமையும் தன்னம்பிக்கையும் தான் முரண். முரண்பாடுகளை கலைந்திடுவோம், முரண்பாடுகளின் மொத்த உருவங்களை மூச்சில் விரட்டி அடிப்போம். வர்ற தேர்தலில் புதியதோர் நல் சமுதாயம் உருவாகட்டும், முடியும் நம்மால். புதிய இந்தியா தாமரையோடு மலரட்டும் 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 என்ற இந்த நல்ல வாழ்த்துக்களோடு கௌசி கந்தசாமி அவர்கள், என்னுடைய சகோதரி, நிச்சயம் இன்னும் பல நூல்களை எழுத வேண்டும், பல நூல்களை எழுத வேண்டும். தமிழுக்கும் தமிழ் தொண்டுக்கும் மேலும் மேலும் தொண்டாற்ற வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்த விரும்புகின்றேன். இந்த நல்ல நினைவோடு நான் எழுதிய இந்த மகிழ்ச்சி பூக்கள் சிரிப்பு யோகாவை பற்றி முழுமையாக ஆராய்ச்சி செய்து கிட்டத்தட்ட 2 பதிப்புகளுக்கு மேல் வெளிவந்துள்ள இந்த நூலை எனது மனைவி ஆசிரியர் சாந்தி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நூலை அவர்களுக்கு அன்பு பரிசாக கொடுக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது சாஸ்திரா பல்கலைக்கழகத்திற்கு ஒரு லைப்ரரிக்கு ஒரு நூலை கொடுக்க இருக்கின்றேன். எனது இனிய நண்பர் திரு கௌசி அவர்களுடைய அப்பா கந்தசாமி அவர்கள் அவர் லைப்ரரிக்கு கொடுக்க வேண்டுமா அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இருவரும் கொஞ்சம் வேகமாக மேடைக்குவாங்க. நேரம் எனக்கு என் கோபாலன் ஆரம்பித்து சார், அப்போ என்னுடைய நண்பர் தொகுத்து வழங்குறையை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரியே பார்ப்பார், நாங்கள் அப்பயே புரிஞ்சுக்குவோம் நேரம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்குவோம். உங்களுக்கு நாங்கள் நிச்சயம் ஒத்துழைப்போம் என்று உறுதியாக நான் சொல்லிவிடுகின்றேன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். இந்த ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு உதாரணமாக அப்பா இந்த விழாவை ஏற்பாடு செய்ய, மகள் ஒரு கவிதை நூலை எழுத, அம்மா அவர்கள் நமக்கு எல்லாம் தொண்டு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம்
இந்த குடும்பத்திற்கு கிடைத்திருக்கின்றது. மேலும் மேலும் இந்த குடும்பம் மேலோங்கி வளர வேண்டும் என்ற ஒரு நல்ல வாழ்த்தையும் இந்த நேரத்தில் நான் தலைவர் அவர்கள் கைத்தட்டுறாங்க, நீங்களும் சேர்த்து கொஞ்சம் கைத்தட்டலாமே. இந்த நல்ல பல்கலை குடும்பத்தை வாழ்த்த நம்ம எல்லோரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இது வாழ்த்து என்பது பார்த்திங்கன்னா நம்மளோட நம்ம முடிச்சிக்கூடாதுங்க. நீங்களும் வாழ்த்தணுங்கிற எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். ஆக்சுவலாக நான் எல்லாத்தையும் எந்த நேரத்திலையும் வாழ்த்து சொல்வது ஒரு மரபு. என்னுடைய குருநாதர் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான மரபு. நான் அந்த குடும்பத்தின் வாழ்க வளமுடன் என்று சொல்கிறேன். நீங்களாம் என்னோடு சேர்ந்து இந்த வாழ்த்தை பரிமாறிக்கொள்ளலாம். கௌஷி கந்தசாமி குடும்பத்த உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன்.